வெல்கம் பேக் டு கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன் ஃபுட் டியூப். இப்போ நம்ம ரீசெண்டாக நிறையா கட் ஃப்ரெண்ட்லி வெயிட் லாஸ் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தால் கிச்சடி. இது மோஸ்ட் கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறது, தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஒரு தக்காளி நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, மைசூர் பருப்பு, துவரம் பருப்பு எல்லாமே கால் கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ் அதுவும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் சீரகம், அது நல்லா பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க 5 பல் பூண்டு, கீறி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, நீளமாக வெட்டி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, எல்லாம் நல்லா வதக்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வதங்கிருச்சு. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் ஸ்லோவாக வச்சு வதக்கிக்கோங்க, மசாலா கரிஞ்சிடக்கூடாது. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் ரைஸ், சீரக சம்பா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பும் உங்கள் ஆப்ஷன் தான். நான் எல்லா பருப்புலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பருப்பு ரொம்ப பிடிக்குமோ எல்லாம் எது அவைலபிளாக இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசி 1 கப் பருப்புக்கு நான் 4 கப் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் மட்டும் எப்போவும் நம்ம போடுறத விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கலர்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியாச்சு, மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கூல் டவுன் ஆனதும் குக்கர் திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தால் கிச்சடி செம்ம டேஸ்ட்டாக ரெடியாக இருக்கும். எல்லாம் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த தால் கிச்சடிக்கு. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இது நீங்கள் அப்படியே சும்மா சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சரியான கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கும்.
அதுவும் இந்த மழை டைமுக்கு இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கட் ஃப்ரெண்ட்லி லைட்டாக இருக்கும். நீங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லன்ச் எப்போ சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.